என் பேர் ரவி. எங்கள் ஒய்ஃப் பேர் வந்து வரலட்சுமி. தூய்மை பணியாளரில் வேலை செய்கிறாங்க. அவங்க எப்பயுமே 4:30 மணிக்கு எழுந்துச்சி அடையார் ஆஃபீஸில் வேலைக்கு போவாங்க. ஆனால் போகிறதுனால அவங்க 4:30 மணிக்கு எழுந்துச்சி வேலைக்கு கிளம்புறதுக்கோசம் கிளம்பினாங்க. கிளம்பும்போது என்ன ஆச்சு, கிளம்பிட்டு துணியை மாற்றினு கிளம்பி ஆஃபீஸுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஒரு 4:45 மணிக்கு டீயை சாப்பிட்டு அவங்க போனாங்க. எனக்கு எங்கள் அம்மா டீ கொடுத்தாங்க. அவன் என் பொண்டாட்டியும் அங்கே உட்காந்து வாசலாண்ட டீ குடிச்சிட்டு இருந்தா. குடிக்கும்போது உள்ளே போயிட்டு, அத்தை இந்தமாரி கீரை குழம்பு செஞ்சு வை, நான் வந்து சாப்பிட்றேன், மழை ஜோன்னு வருது, அவரை வெளியே வர வேணான்னு சொல்லு, வண்டி எடுத்துன்னு வர வேணான்னு சொல்லு, அவளை உள்ளே இருக்க சொல்லு, அவரை நான் போயிட்டு வரேன் அத்தைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்க, பேக் எடுத்துன்னு கிளம்பி போயிட்டாங்க. போகும்போது நான் ஆச்சு, கரெக்டாக ஒரு அவங்க போய் ஒரு 1/4 hour ஆயிடுச்சு. அப்போ எங்கள் அண்ணன் வந்து ஓடி வந்து சொன்னாரா, ரவி இந்தமாரி லட்சுமி வந்து அங்கே ஊந்து கிடக்குதுரா, இந்த கார்த்தி ஊந்தான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஊந்து கிடக்குதான், யாரும் தூக்கலையாம், அப்படியே தான் இருக்குதான், அம்மாவும் ரத்னாக்காவும் ஓடி போய்கிறாங்கடா, நீ போடான்னு சொன்னோன்னு நான் உடனே என்ன பண்ணேன், பாத்ரூம்லேருந்து வந்துட்டு என்ன பண்ணேன், எங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் வச்சா சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. ஆனால் அங்கே நான் போன உடனே என்ன பண்ணார், அப்புறம் ஆம்புலன்ஸுன்னும் போலீஸ்லாம் இருந்தாங்க. இருந்துட்டு அப்போ என்ன பண்ணார், போலீஸ் கேட்டார் என்ன, நான் லட்சுமின்னு ஓடி போய் அழுதுன்னு கட்டி அதான் என் ஒய்ஃபை தூக்கலான்னு போகிறேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்க, ரத்னாக்கா நம்மளை விட்டு போயிட்டாடா அப்படின்ட்டு தள்ளியாச்சுன்னா எங்கள் அம்மா என்ன இது பண்ணாங்க, ஒரு அடியாச்சா நம்மளை விட்டு போயிட்டாடா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் எஸ்ஐ கிட்ட போய் கேட்டேன், நீ யார்ப்பா, சார் நான் தான் சார் அவளோட புருஷன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இருப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றணும்ப்பா, ட்ரீட்மெண்ட் பண்ணுப்பா, சாக்கச்சிச்சுப்பா, இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏற்றுனாங்க ஆம்புலன்ஸை. நான் எங்கள் ஒய்ஃபு கூட போயிட்டேன். போகும்போது நான் ஆச்சு, 2 அடுக்கில் போயிட்டு அப்படியே இட்டுன்னு போகும்போது அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா என்ன ஆச்சு, கரண்ட் அடிபட்டுப்பா, உள்ள இது கரண்ட் வச்சு பார்க்கணும்ப்பா, பார்த்துட்டு தான்ப்பா சொல்லணும் அப்படின்னா. பார்த்தவொன்னே என்ன சொன்னாங்க, டாக்டர் வந்து என்னை கூப்பிட்டு, இந்தமாரி அவள் இறந்துட்டாப்பா, உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அதனால் வந்து நாங்கள் இதே ராயப்பேட்டைக்கு இட்டுன்னு போங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன ஏதுன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்களும் என்ன பண்ணேன், ஃப்ரெண்டுங்க சாலமன் ஒருத்தவங்க கூட வந்தான், நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்தான். அப்புறம் எங்கள் அண்ணன் எல்லாரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் இதுவாண்ட போயிட்டு டாக்டர்கிட்ட அங்கே எமர்ஜென்சி வார்டில் போய் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அமுச்சு விட்டு என்ன சொன்னாங்க, போலீஸ்கார் நீ கையெழுத்து போட்டால் தான் இது கொடுப்பாங்க சொன்னோன்னே இங்கே வந்து என்ன பண்ணேன். அப்புறம் மினிஸ்டர் ஐயாலாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போகலை, இதான் நடந்தது. அதுக்கப்புறம் ஐயா வந்து பார்த்துட்டு நிதி உதவியெல்லாம் கொடுத்தாரு, 20 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் எல்லாரும் அரசியல் தலைவர்கள்லாம் வந்தாங்க. வேலைக்கு சொல்லிட்டான், காரியம் முடிஞ்சு வாப்பா, உனக்கு எல்லாம் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் என்ன பண்ணேன், சரி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சரி முடிச்சுட்டு போகலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, எங்கள் ஒய்ஃபு இறந்ததுக்கு ரொம்ப வேறு சம்பவம். எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா இந்த வீடு இல்லை. ஏன்னா 2 குழந்தைங்கள அமைதியாக விட்டு அவங்க மேலே போய் சேர்ந்துட்டாங்க, என்னையும் விட்டு எங்கள் 3 பேரையும் விட்டு. ஏன்னா எங்கள் ஒய்ஃப் இருந்தால் தான் ஏசிலாம் நான் கிளியர் இது பண்ண முடியும், நல்லா வச்சு பார்த்துக்கினாங்க. யாருமே இல்லை எங்கள் ஒய்ஃபுக்கு. என்னால் எதுவும் பதில் சொல்ல முடியல, எல்லாம் நீங்கள் தான் பண்ணிட்டு. அதான் சொன்னாங்க ஐயா, இதுமாரி இவர் அமைச்சர் ஐயா சொன்னார், காரியம் முடிஞ்சு இட்டுன்னு வாங்கோ, ஏதாச்சும் அவருக்கு ஏதாச்சும் வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் இன்னும் அவர் வந்து காரியம் முடிச்சுட்டு வாப்பான்னு சொன்னார். அதான் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரில. பையன் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிக்கிறான், அதனால் போய் தான் பார்க்கணும். எங்களுக்கு உதவின்னு பண்ணணுன்னா ஐயா முதலமைச்சர் ஐயா வந்து ஏதாவது எங்களுக்கு கோரிக்கை பண்ணணுன்னா என்னால் அவங்களால முடிஞ்ச உதவினா எனக்கு சீக்கிரமாக ஒரு வேலை எதனா கொடுத்தீங்கன்னா காரியம் முடிஞ்சு என் பசங்களுக்கும் ஃப்யூச்சராக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஃப்யூச்சராக இருக்கும், நானும் என் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு நல்லா உதவியாக இருக்கும். அதை கொஞ்சம் சீர்பிரியமாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐயா. பசங்க வந்து பொண்ணு யோசிச்சு 7வது படிக்கிறா, பையன் மனிஷு 4வது படிக்கிறான், அவனுக்கு 8 வயசு, பொண்ணுக்கு வந்து 11 வயசு ஆகுது. வெள்ளிக்கிழமை தான் பிறந்த நாள்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை சந்தோஷமா பையன் கூட சந்தோஷமா கேக்கெல்லாம் வெட்டிட்டு இருந்தா. ஆனால் அவள் சனிக்கிழமை உயிர் விடும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லாமே நீங்கள் தான் ஐயா பார்த்துக்கணும்.